வணக்கம். நான் அசோக் ஜைனர்லேருந்து நிறைய queries ஸ்வான் அஃபிடவிட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி வந்துச்சு. ப்ராஸ்பெக்டஸ்லையும் இருக்குது, ஒரு நோட்டிஃபிகேஷன்லையும் தனியாக போட்டிருந்தாங்க. ஸோ யாருக்கு இது தேவையில்லைன்னு சொல்லிடுறோம். ஸோ உங்களுக்கு தேவையில்லைன்னா இந்த வீடியோ பார்க்காதீங்க, தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு யாருக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறோம். +2 நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில், அது மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கலாம், ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கலாம், செல்ஃப் ஃபினான்சிங், இந்த மாதிரி ஏதாவது நேம்ஸ் இருந்தாலும் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் 12th படிச்சிருந்தீங்க, மார்ச்சில் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, இல்லை போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது தேவையில்லை. ரெண்டாவது, அக்ராஸ் இந்தியா சிபிஎஸ்சி இல்லை ஐஎஸ்சி சிஐஎஸ்சிலே இருக்கு இல்லையா, அந்த போர்ட்ஸில் இந்தியாவில் நீங்கள் எங்கே படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அந்த சர்டிஃபிகேட் 12th, அதுக்கு முன்னாடி இல்லை 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி எங்கே வேணாலும் படிச்சிருக்கலாம், 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்வான் அஃபிடவிட் தேவையில்லை. சரியா? ஸோ மீதி இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு ஒரு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதாவது 12th நான் டிஎன் ஸ்டேட் போர்டில் படிக்கலை, இல்லை சிபிஎஸ்சிலையும் அக்ராஸ் இந்தியா படிக்கல, ஐஎஸ்சியில் படிக்கல, நான் வேறு ஏதோ ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கேன், இன்டர்நேஷ்னல் போர்ட்ஸில் படிச்சிருக்கேன், அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு ஒரு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போய் அவங்க அப்ளை பண்ணணும். அவங்க 12th சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சு அவங்களுக்கு வேணும் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். டிஎன் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இமெயில் பண்ணுவாங்க யூஸ்வலாக. ஸோ அந்த சர்டிஃபிகேட் எனக்கு கிடைக்கல. 25 ஜூன் 5 மணிக்குள்ளே நான் எல்லா டேட்டாவும் அப்லோட் பண்ணணும், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். பட் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கிடைக்கல, இது வரைக்கும் வரல. சிலருக்கு வந்திருக்கும், சிலருக்கு வந்திருக்காது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கக்கூடியவங்க அட்மிஷன் டைமில் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தா போதும், அதுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு லெட்டர் கொடுக்கணும், ஒரு ஸ்வான் அஃபிடவிட்னு ஒன்று கொடுக்கணும். யாரு? நான் டிஎன் ஸ்டேட் போர்டில் படித்தவங்க கொடுக்க வேணாம், சிபிஎஸ்சி இல்லை ஐசிஎஸ்சி ஐஎஸ்சி அக்ராஸ் இந்தியா படித்தவங்க கொடுக்கவே வேணாம். டிஎன் ஸ்டேட் போர்ட்லையும் படிக்கல, டிஎன் ஐசிஎஸ்சி ஐஎஸ்சி சிபிஎஸ்சிலையும் படிக்கல, ஆனால் எங்கிட்ட எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் டிஎன் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் இருக்குன்னு சொல்கிறவங்களும் கொடுக்க வேணாம். இது இல்லை, எங்கிட்ட எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் நான் வேற போர்டில் படிச்சிருக்கேன், அவங்க மட்டும் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில், இந்த ஃபார்மேட்டோட பிடிஎஃப் டிரைவ் வந்து டிரைவ் லிங்க் கொடுக்குறோம். இந்த ஃபார்மேட்டில் பிரிண்ட் எடுத்துட்டு ஃப்ரம் திஸ் அந்த மாதிரி, இதில் இந்த ஃப்ரம் டூ போடலைனாலும் பரவாயில்ல, ஐ எம் அப்ளைங் ஃபார் டிஎன்யூஜிங்கிறது மட்டும் போட்டுட்டு கூட இது மாதிரி ஒரு பிரிண்ட் எடுத்துட்டு அதை ஸ்டாம்ப் பேப்பரில் பிரிண்ட் பண்ணிக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் 20 rupees ஸ்டாம்ப் பேப்பர் அவைலபிலிட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா 100 rupees ஸ்டாம்ப் பேப்பரில் பிரிண்ட் பண்ணி அதை ஒரு அஃபிடவிட், அதாவது அஃபிடவிட்னா என்னன்னா, நான் இப்போதைக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை மட்டும்தான் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் அப்ளை பண்ணுவீங்க, ஆனால் சர்டிஃபிகேட் கையில் கிடைக்கல, அதனால என்ன பண்ணுறேன், இந்த அஃபிடவிட்டை கொடுக்குறேன், நான் கண்டிப்பாக அட்மிஷன் சமயத்தில் சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன்னு சொல்லி. இந்த ஃபார்மேட் எங்ககிட்ட இருக்குது, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கனாலே லிங்க்ல இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து ஒரு 100 rupees ஸ்டாம்ப் பேப்பர் இப்போ கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதில் பிரிண்ட் பண்ணிட்டு நோட்டரின்னு இருப்பாங்க தமிழ்நாட்டில். நோட்டரினா யாரு? நோட்டரி பப்ளிக்ங்கிறது அட்வொகேட்ஸாக இருப்பாங்க, அவங்க நோட்டரைஸ் பண்ணுறதுக்கு அத்தாரிட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்டரி கிட்ட போய் நீங்கள் சைன் பண்ணினீங்கன்னா அவங்க ஏன் முன்னாடி தான் சைன் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்களோட சீலும் அவங்களோட சிக்னேச்சரும். இது பெரிய கோர்ட் டாக்குமெண்ட் எல்லாம் இல்லை. பக்கத்தில் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் ஒரு 3 kilometers டிஸ்டன்ஸ்க்குள்ள நோட்டரின்னு சர்ச் பண்ணீங்க கூகுள்லன்னா நோட்டரி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் ஒரு சின்ன அமௌண்ட் ஆகும், யூஸ்வலாக 300 to 500 rupees இடத்த பொறுத்து இருக்கும். அந்த அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க இதை நோட்டரைஸ் பண்ணி உங்ககிட்ட கொடுப்பாங்க. இந்த ஸ்டாம்ப் பேப்பர்லாம் நீங்களே பிரிண்ட் பண்ணிட்டு போயிடலாம், இல்லை அவங்க கிட்ட போய் ஹெல்ப் பண்ணி கேட்டிங்கன்னா கூட அவங்க இதை பண்ணி கொடுக்கலாம். அதில் ஒரு அடிஷ்னல் சார்ஜ் இருக்கும். ஸோ அதை பிரிண்ட் பண்ணிட்டு இதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணால் போதும். இதுதான் நோட்டரைஸ்ட் ஸ்வான் அஃபிடவிட். ஸ்வான் அஃபிடவிட்ங்கிறது நான் வந்து ஸ்வேர் பண்ணுறேன், அதாவது நான் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், நான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் லேட்டராக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோட்டரைஸ் பண்ணணும். இதுதான் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி நமக்கு டைரெக்டாகவும் சொன்னது. இதுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸில் இருக்கிற ப்ராசஸும். இதில் ஒரு பார்ட், இன்கேஸ் நீங்கள் இந்த ஸ்டாம்ப் பேப்பரில் அப்டேட் பண்ணலை, வெறும் அப்டேட் பண்ணிட்டீங்க, ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து இதை சைன் பண்ணிட்டீங்கன்னா டிஎம்இக்கு கால் பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க யூஸ்வலாக அக்செப்ட் பண்ணுவாங்க, ரொம்பலாம் ப்ரெஷரைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ யூஸ்வலாக ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப பேனிக் ஆக வேண்டாம். இப்போதைக்கு நீங்கள் இனி பண்ண போறீங்க, 2 நாள் தான் இருக்குன்னா நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவோம், கடைசி நாள் வரைக்கும் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்லாம் வெயிட் பண்ணாதீங்க, அது ஒரு தேவையில்லாத விஷயம். அப்படி தான் கரெக்டாக அப்டேட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு அஃபிடவிட் எடுத்தீங்கன்னா இம்மீடியட்டாகவே முடிஞ்சிடும், கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிடுவாங்க அப்ளிகேஷனை. வேணா ஆனால் 25th 4 மணி வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கிடைக்கலன்னு சொல்லி ஸ்வான் அஃபிடவிட்டுக்கு ரன் பண்ணாதீங்க, இல்லை ஸ்வான் அஃபிடவிட்டை வாங்கி வச்சுட்டு லாஸ்ட் மினிட்ல அப்லோட் பண்ணாமல் சப்மிட் பண்ணாமல் இருந்துடாதீங்க. எதுனாலும் 25th மார்னிங்குள்ளே டிசைட் பண்ணிடுங்க. எய்தர் கிடைக்கல அப்படின்னா இதை அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது queries இருக்குன்னா எங்களோட நம்பர்ஸ் இல்லை இமெயில் ஐடிக்கு கால் பண்ணுங்க. தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங்.